வணக்கம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நாங்க என்ன பார்க்க போறோம்னா, இப்போ டிடிஹெச் நிறைய வந்து டேரிஃப் சேஞ்ச் ஆகுது சரிங்களா. பழைய டேரிஃப் வேற, இப்போ புது டேரிஃப் வேற சரிங்களா. அதனால ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு டேரிஃப் சேஞ்ச் ஆகுறதுனால நிறைய பேர் பாத்தீங்கன்னா தெரியாம ஈஸியா மாத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இன்ன வரைக்குமே அது நிறைய பேர் புரியல. அது பாத்தீங்கன்னா எல்லா டிடிஹெச்சும் எல்லா ஃபேமிலியோட வச்சு நம்ம அது ஒவ்வொரு ரீசார்ஜ் எவ்வளவு மாறி இருக்குது, 6 மாசம் எவ்வளவு, 1 இயருக்கு எவ்வளவு, 1 மந்த் எவ்வளவு, நம்ம இது விரிவாக பார்த்தோம் அந்த வீடியோல. வாங்க அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் ஆன் வச்சுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் சரிங்களா. மற்றபடி பார்த்தா ரிஸ்க் எடுத்து நம்ம வீடியோ போறோம், நீங்க வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோவை வந்து லைக் கொடுங்க சரிங்களா. வாங்க இந்த ஒரு டீடைல்ஸ் தான் நம்ம இப்போ ஃபேமிலி செக் பண்ணிக்கலாம் சரிங்களா. முதல் வந்து பாத்தீங்கன்னா சன் டைரக்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ 199 அதாவது 199 பேக் மட்டும் இன்னும் மாத்தாம வச்சிருக்காங்க. அது ஒன்று மட்டும் ஓகே. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ 233 பேக் போட்டுருக்காங்க. அது முன்ன இருந்த ரீசார்ஜ் அடுத்த ரீசார்ஜ் 233. இது வந்து பார்த்தா ஜி தமிழ் மட்டும் இதுல வராது, மற்ற எல்லாமே இது வந்துடும் சரிங்களா. அந்த ஒரு ரீசார்ஜ் மாறி இருக்கு சரிங்களா. அது பாத்துங்க. இந்த 199 போடுவீங்களா 199 ரூபாய்க்கு போடுறது ஜி தமிழ் வராதுங்க, நிறைய சேனல் கிடையாது. ஒரு பேசிக் பேக் அது மட்டும் அப்படியே இருக்கு. செகண்ட் பேக்கை தான் வந்து 233 ரூபாய்க்கு மாத்திருக்கிறாங்க. அது இப்போ வேணா போட்டுங்க. அடுத்த ரீசார்ஜ் ஒன்று பார்த்தீங்கன்னா அதே வந்து 1214 ரூபா அதே ரீசார்ஜ், அதாவது 233 சொல்லிச்சு. அந்த ரீசார்ஜ் வந்து நீங்க 6 மந்த்தா போறதுன்னா இந்த மாதிரி மாத்திங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1214 ரூபா போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த்தும் 1 இயருக்கு பாத்தீங்கன்னா 2300 ரூபாயும் போட்டுக்கலாம் 1 இயருக்கு சரிங்களா. அதே மாதிரி அடுத்த பேக் பாத்தீங்கன்னா 249 ரூபாய் ஒரு சில்வர் பேக்னு ஒரு பேக் இருக்கு. அந்த சில்வர் பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 249 ரூபாய்க்கு ஒரு மாசமும் 6 மாசத்துக்கு 1315 ரூபாய்க்கு நீங்க ஈஸி பண்ணிக்கலாம் சரிங்களா. இது அடுத்த பேக்கு. அடுத்து நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே பேக் உங்களுக்கு 1 இயருக்கு வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 1 இயருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2490 ரூபாய்க்கு நீங்க போட்டுங்க சரிங்களா. இதுதாங்க இது சந்தையில குறிப்பிட்ட சேனலுக்கான மாற்றம் சரியா. இது நீங்க சேம் வந்து ஈஸி பண்ணீங்க. நாங்க வந்து உங்களுக்கு லிஸ்ட் எல்லாமே அதுல நாங்க சென்ட் பண்றோம். நீங்க அதை பார்த்து நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்க ஓகேங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா வந்து ஹெச்டி பேக் சந்தையில ஹெச்டி பேக் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இருந்து 229, 3 மந்த் அதாவது 3 மாசத்துக்கு 632, 6 மாசத்துக்கு 1209, 1 இயருக்கு பாத்தீங்கன்னா 2290 இருக்கு சரியா. இது வந்து நீங்க மனசுல வச்சுங்க. யாராவது சண்டை யூஸ் பண்ணிக்கலாம், அவங்க வந்து இது மனசுல வச்சு சேம் இதே ரீசார்ஜ் பண்ணுங்க. மாத்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனில போற அமௌண்ட் பாத்தீங்கன்னா மாத்தி பண்ணீங்கன்னா வேற லாங்குவேஜ் மாறிடும். உங்களுக்கு அந்த தமிழ் பேக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும். அதே மாதிரி தெலுங்கு பேக்குன்னு வச்சிருப்பாங்க, தெலுங்கு பேக்குன்னு ஒரு அமௌண்ட் இருக்கும் சரியா. அதே மாதிரி கன்னடா பேக்கு ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒரு அமௌண்ட் வச்சிருப்பாங்க. எல்லா டீடைல்ஸ்லும் இது இருக்கு. அந்த அமௌண்ட்டை விட்டுட்டு நீங்க வேற அமௌண்ட் போடும்போது என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வந்து தமிழ் பேக்ல இருந்து நீங்க வேற அமௌண்ட் போட அந்த பேக் அதாவது வேற லாங்குவேஜ்க்கு மாறிடும். உங்க சேனலுக்கு வேற லாங்குவேஜ் மாறிடும். ஆனா நீங்க வந்து எப்போ ஈஸி பண்ணும் போதும் கரெக்டான ரீசார்ஜ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த ரீசார்ஜ் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு பணம் வேஸ்ட் ஆகுங்க. அதை பாத்துங்க. ஏன்னா நீங்க வந்து அதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு விஷயம் இருக்குது. எப்படின்னா அவங்க கம்பெனி ஈஸில இருந்து பண்ணீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆஃபரும் தருவாங்க. உங்களுக்கு ஒருவேளை தவறதெல்லாம் போயிடுச்சுன்னா நீங்க அதை எடுத்துக்க முடியும். அதாவது அவங்களுடைய ஈஸில இருந்து பண்ணால் மட்டும்தான். அதை நீங்க மல்டில இருந்தோ இல்ல நீங்க கூகுள் பே போன் அந்த மாதிரி ஒரு ஜிபே இருந்து பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சம் அந்த அமௌண்ட்டை நீங்க ரிட்டர்ன் எடுக்க முடியும் சரியா. அந்த மாதிரினா நீங்க வேற டீடைல்ஸ்ல ஒரு சிலர் இருக்கு நீங்க எதை பண்ணா எடுக்கிற மாதிரி. ஆனா சண்டை பண்ணாலோ இல்ல வந்து டிஸ்டிவியோ எந்த டீடைல்ஸ்ல பண்ணாலும் அவங்க எடுக்க முடியாது. முடிஞ்ச வரையும் அவங்க ஈஸில இருந்து நீங்க ஃபாலோ பண்ண பாருங்க. அப்பதான் ஏதாவது தவறுதல் ஆச்சாலும் நீங்க அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுத்துக்க முடியும் சரிங்களா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹெச்டி பேக் போட சொல்ல பாருங்க. ஒரு மாசத்துக்கு 229, 3 மாசத்துக்கு 632, 6 மந்த் பாத்தீங்கன்னா 1209 சரி. அதாவது 1209 ரூபா 6 மாசமும் 1 இயருக்கு பாத்தீங்கன்னா 2290 ரூபாய் கொடுத்துருக்காங்க ஹெச்டி பேக். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அடுத்தது வேல்யூ பேக்னு ஒன்று வச்சிருக்காங்க. வேல்யூ பேக் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேனல் வரும். அதை சேர்ந்து இதுல வேல்யூ பேக்ல 259 ரூபா சரிங்களா, 1 ரூபா கம்மி சரியா. 260 ரூபா 259 ரூபா போட்டீங்களா இது வேல்யூ பேக். இதுல வந்து தமிழ் சேனல் வந்து சன் டிவி KTV எல்லாம் வந்துடும். உங்களுக்கு ஹெச்டில விஜய் டிவி வந்துடும். 259 ரூபா 1 மந்த்தும். 6 மாசம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரி 3 மந்த் பார்த்தா 715 ரூபா 3 மாசத்துக்கு. அதே 6 மந்த் பாத்தீங்கன்னா 1368 ரூபா கொடுத்துருக்கோம் 6 மந்த்துக்கு சரிங்களா. 1 இயருக்கு எதுவுமே அவங்க கொடுக்கல, 2290 ரூபா நிக்க வச்சுட்டாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க 350 ரூபா சரிங்களா. அதாவது சூப்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க தமிழ் ஹெச்டியில வந்து அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா 350 ரூபா சரிங்களா. 350 ரூபாய் போடுங்க. சன் டிவி KTV சன் மியூசிக் விஜய் டிவியோட வந்துடும் 309 ரூபா ஒரு மாசமும். 3 மாசம் பாத்தீங்கன்னா 853 ரூபா சரிங்களா. 3 மாசத்துக்கு 853.
அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 மாசத்துக்கு வந்து 1632 ரூபாயும் கொடுத்துருக்குறாங்க. 1 இயருக்கு எதுவும் கொடுக்கல, சேம் இதே தாங்க. இது பார்த்துங்க சரியா. தமிழ் பேக்கில் இவ்வளோ தாங்க. மற்ற முறையான இருக்கு, ஆனால் தமிழ் பேக்கில் சண்டே ரேட்லனுடைய கட்டண விவரம் இதுதான் சரிங்களா. அடுத்து பார்க்கலாம் வாங்க. நண்பர்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கான டீட்டெயில்ஸ் இருக்கு இல்லையா, அதோடைய சேனல் லிஸ்ட் ப்ளஸ் அதோடைய பண விவரம், அதாவது 1 மந்த் 6 மந்த் 1 இயர் இருக்கு இல்லையா, அந்த விவரம் என்னன்றதை பார்த்துலாம் வாங்க. 1 மந்த் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 279 ரூபா போட்டிருக்காங்க சரியா. நம்ம ஜிஎஸ்டி வரியோடு சேர்ந்து 279 ரூபா ஒரு மாசமும். 1 இயருக்கு போறது அப்படின்னா நீங்க அதை வந்து நீங்க கால்குலேட் பண்ணி அப்படியே நீங்க 1 இயரை கன்வர்ஷன் பண்ணிக்க வேண்டியதான் சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 1099 ஒரு பேக் இருக்கு அதுல. அதே மாதிரி 1299 ஒரு பேக் இருக்கு. 2 பேக் வச்சிருக்காங்க சரியா. நீங்க ஈஸி பண்றவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அந்த கம்பெனி ஆப்ல இருந்து பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அதுல நிறைய ஸ்கீம் கொடுப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் வரும் நிறைய. அது ஒவ்வொரு கஸ்டமருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த விசி நம்பரை கொடுத்து நீங்க செக் பண்ணீங்க, அந்த ஐடி செக் பண்ணீங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆஃபர் உண்டு. அது இவங்க ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒவ்வொரு விதமா வரும் சரிங்களா. அதனால பழைய கஸ்டமர் புது கஸ்டமர் யாரும் இருக்குங்களா நீங்க உங்க நம்பரை கொடுத்து முதல்ல செக் பண்ணீங்க. செக் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குதுன்றத பொறுத்து நீங்க போட்டுங்க அந்த ஈஸி சரிங்களா. இது வந்து ஒவ்வொரு கம்பெனிலும் இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் யூஸ் பண்ண கஸ்டமர் பார்த்தீங்கன்னா சில கஸ்டமர் கரெக்டான கஸ்டமருக்கு சில ஆஃபர் கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்பெனிலும் ஒரு மாதிரி விதமா இருக்கும். நீங்க பண்ணும்போது இதை முதல்ல வந்து டீலர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்க நம்பர் ஐடி நம்பரை கொடுத்து ரீசார்ஜ் நம்பரை கொடுத்து நீங்க அது என்ன ஆஃபர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு முடிஞ்ச வரைக்கும் கம்பெனி ஆப்பில் போட்டுங்க. நீங்க வந்து செப்பரேட்டா நீங்க கூகுள் பே போன் பேல தயவுசு பண்ணாதீங்க. எந்த கஸ்டமரா இருந்தாலும் அதை தான் உங்களுக்கு நான் சஜஷன் பண்ணுவேன். ஏன்னா ஒரு தவறுதலா ஆச்சுன்ற பட்சத்தில் நீங்க அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்க முடியாது சரியா. நம்ம தெரிஞ்ச கஸ்டமர் எத்தனை பேர் அந்த மாதிரி பண்ணி மாட்டி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கில் காசு போயிருக்கு, அதை ரிட்டர்ன் எடுக்க முடியாது. அதாவது மல்டியில் பண்ணீங்கன்னா இந்த பிரச்சனை வரும். மல்டினா வந்து ஒரு கூகுள் போன்பே ஜிபேன்னு பண்ணிட்டீங்கன்னா அதை திருப்பி எடுக்கிறது ரொம்ப வாய்ப்புகள் குறைவு. அதை பார்த்துங்க. பண்றது அப்படின்னா நீங்க டீலர்கிட்ட கொடுத்து பண்ணுங்க. அது ஏதாவது தவறானாலும் நம்ம ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது வீடியோ கான் எடுக்கலாம், தப்பு கிடையாதுங்க. அதை நீங்க வீடியோ கான் ஈஸி வந்து நீங்க ஒரு ஜிபேல பண்ணிட்டீங்கன்ற பட்சத்தில் அது நீங்க மாற்றவும் முடியாது, அந்த பணத்தை நீங்க ரிட்டர்னே எடுக்க முடியாது. கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க சரிங்களா. இதுதாங்க. அதே மாதிரி நீங்க 2534 ரூபாய் இயர்லி நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 279 ரூபாய் இன்ட்டு 12 12 கணக்கு போட்டு அப்படியும் பண்ணலாம். ஆனால் வந்து ஆஃபரை செக் பண்ணி தான் போடணும். ஏன்னா நம்ம கொடுக்குற டீட்டெயில் ஒரு சில முக்கியமான டீட்டெயில் மட்டும் கொடுக்குறோம். நீங்க வந்து உங்களுக்கு விசி நம்பரை கொடுத்து செக் பண்ணிட்டு ஐடி நம்பர் கொடுத்து செக் பண்ணிட்டு உங்களுக்கான ஆஃபர் என்ன இருக்குன்னு பார்த்து பொறுத்து போடுங்க சரிங்களா. வாங்க இது அடுத்து என்னன்னு பார்ப்போம். அதில் பாப்புலர் ஹெச்டி பேக்னு ஒரு பேக் சரிங்களா. அந்த பாப்புலர் ஹெச்டி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 236 பிளஸ் வரின்னு சொல்லி போடுவாங்க. மொத்தம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 279 ரூபா. இது வந்து பாப்புலர் ஹெச்டிவாங்க. இதுல ஹெச்டி சேனல் சிலது வந்துடும், நீங்க அதை பொறுத்து நீ போட்டுங்க. இது வந்து 1 மந்த் பாப்புலர் ஹெச்டின்னு சொல்லி 236ங்க பிளஸ் வரி 279 ரூபா பாப்புலர் ஹெச்டி பேக். இது 1 மந்த். நீங்க அதுவே கால்குலேஷன் பண்ணி நீங்க அதை ஈஸி பண்ணிக்க வேண்டியதான். 6 மந்த் 1 இயர்ன்றது. அதுவும் வந்து நீங்க ஆஃபர் செக் பண்ணிக்கணும். ஒவ்வொரு கஸ்டமருக்கு ஒரு விதமா ஆஃபர் வரும். உங்க விசி நம்பரை கொடுத்து உங்க ஐடி நம்பரை கொடுத்து நீங்க ஆஃபர் செக் பண்ணி போட்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் போய் பார்த்தீங்கன்னா 258 சரிங்களா. மற்ற டிடிஹெச் கம்பேர் பண்ணும்போது இந்த டிடிஹெச் என்னன்னா உங்களுக்கு ஒரே பேக் தான் கொடுக்குறாங்க. ஏர்டெல் வந்து பார்த்தீங்கன்னா 258னா மோஸ்ட்லி எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. அதாவது சாதா பேக் தான், எஸ்டி பேக், அதாவது சாதா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த சாதா பேக்கில் எல்லா சேனலும் வந்து 258 ரூபாய். இது நார்மல் பேக் சரிங்களா. அதே ஹெச்டி பேக் வேணும்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் 308 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க சரிங்களா. அதே வந்து சாதா பேக் பார்த்தீங்கன்னா 1298 ரூபா சரிங்களா. இது வந்து போட்டீங்கன்னா உங்களுக்கு 6 மந்த் கொடுக்குறாங்க ஓகேங்களா. அதே மாதிரி 1 இயர் வேணும் அப்படின்னா 2588 ரூபாய்க்கு 1 இயர் எடுத்துக்கலாம். இது நார்மல் பேக் சரியா. ஹெச்டி பேக் வேணா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு 308 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு 1548 ரூபா சரி. இது 6 மந்த். இதுல எல்லாம் மோஸ்ட்லி ஒரே பேக் தான் கொடுக்குறாங்க. இது வந்து பிரிச்சு போற மாதிரி இது இல்லை, ஒரு பேக் தான். ஹெச்டி சேனல் வந்து சன் டிவி, கே டிவி, சன் மியூசிக், விஜய் டிவி, மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேனலில் அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டார் போர்ட்ஸ் ஹெச்டியில் கொடுத்துறாங்க. விஜய் சூப்பர் ஹெச்டி இது எல்லாம் சேர்ந்து 1548 ரூபாயிலையும் 1 இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3100 ரூபாயிலும் கொடுத்துறாங்க சரியா. 3098 ரூபாயிலும் கொடுத்துறாங்க வந்து 1 இயர். இது வந்து ஏர்டெல்லுடைய பேம்லெட்டுங்க. வேணும்னா அதை யூஸ் பண்ணிங்க ஓகேங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம டாடா ஸ்கை பார்க்கலாம். டாடா ஸ்கேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 268 ரூபா சரிங்களா. இது வந்து இப்போ லேட்டஸ்டான ஒரு பேக்கேஜ் தான். 268 ரூபா டாடா ஸ்கேல 1 மந்த்தும். உங்களுக்கு 6 மந்த் பார்த்தீங்கன்னா 1474 ரூபா சரிங்களா. அந்த பேக் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தலைவா பேக்னு ஒரு பேக் கொடுத்துருப்பாங்க. அது 269 ரூபா ஒரு மாசமும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 மாசத்துக்கு 1478 ரூபாய். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 ரூபா டிஃபரெண்ட்ல ஒரு பேக்கும் ஓகேங்களா. அது ஒன்று இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தலைவா பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா
22 ஹெச்டி சேனல்ல ஒரு பேக் இருக்கு. அது வந்து பார்த்தோன்னா ஒரு மாசம் வந்து 369 ரூபாயும், அதே 6 மாசம் பார்த்தீங்கன்னா 2029 ரூபாயும் இருக்கு. சரியா, இது வந்து இந்த பேக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒன்று இருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது பார்த்தா 3000 ரூபா நம்ம கட்டி ஈஸி பண்றோம் அப்படின்னு சொன்னா இது 2500 ரூபா நமக்கு. நண்பர்களே பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து டிஷ் டிவி ஒன்று இருக்கு இல்லையா, அந்த டிஷ் டிவியில் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 240 ரூபா நம்ம பண்ணணும். சரிங்களா, இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் ஆஃபர் வரும். அந்தந்த கஸ்டமர் அந்தந்த விசி நம்பரை பொறுத்து தான் டிஷ் டிவியை பொறுத்த வரைக்குமே ரீசார்ஜ் நம்ம சொல்ல முடியும். சரியா, அது நம்ம பேசிக்காக இவ்வளோன்றது கொஞ்சம் வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவு தான் டிஷ் டிவியை பொறுத்த வரைக்கும். அதாவது 240 ரூபா போட்டு 1 மந்த் வந்துடும். அதுக்கு பின்னாடி நம்ம வேண்ட பேக் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, இதுதான் கம்பெனியில் முதல் போடும்போது கம்பெனி சேனல் எல்லாமே கொடுத்துருவாங்க நமக்கு. அது வந்து கம்பெனியில் ஆஃபரில் வர மாதிரி. செகண்ட் நம்ம ஈஸி பண்ண போனோம்னா மினிமம் பண்ணோம்னா 249 ரூபா பண்ணிட்டு நம்ம வேணுன்ற பிளானை சூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா, அந்த மாதிரி வேணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த்னா 1400 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குது, அது வேணா போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெச்டி பேக் 1650 ரூபாய்க்கு ஒரு பேக் இருக்குது, ஹெச்டி பேக்னு சொல்லி அந்த பேக் வேணா போட்டுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி 12 மந்த் தான் 12 மாதம் சொல்லுவாங்க இல்லையா, 2499 ரூபான்னு ஒன்று இருக்குது. ஆனால் அது வந்து நம்ம போடக்கூடாதுங்க. மேக்ஸிமம் டிஸ்ட்ரிபியூட்டரை பொறுத்த வரைக்குமே நமக்கு வந்து அந்த விசி நம்பரை செக் பண்ணி தான் அவங்க ஒவ்வொருத்தருக்கான ஒரு ஆஃபர் வந்து சூஸ் பண்ண முடியும். அப்படி ஏற்கனவே வந்து நீங்கள் போடாதீங்க. சரியா, நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் டீலர்கிட்ட கொடுத்து உங்கள் விசி நம்பரை கொடுத்து முதல்ல அவங்க உங்களுக்கு என்ன ஆஃபர் இருக்குன்னு செக் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஈஸி பண்ணுங்க. சரியா, பேசிக்காக மற்ற டீடைல்ஸ் மாதிரி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாதீங்க. ஏன்னா ஆஃபரை பொறுத்து தான் வரும். ஏன்னா உங்களுக்கான ஆஃபர் ரொம்ப குறைவாக இருக்கலாம், இல்லை கொஞ்சம் ஹையாக இருக்கலாம். நீங்கள் இருக்கிற சேனலை பொறுத்து உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து விசி நம்பர் செக் பண்ணி உங்களுக்கான ஆஃபரை நீங்கள் சூஸ் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் கம்பெனி ஆப்ல ஈஸி பண்ணுங்க. நீங்க மல்டியில முடிஞ்சவே அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா மல்டியில வந்து கரெக்டான ரேட் பண்ணீங்கன்னா பிரச்சனை இல்லை. மாத்தி பண்ணிட்டுன்ற பட்சத்தில் வந்து அது உங்களுக்கு அது மாத்தி அதாவது என்ன சொன்னா பணத்தை ரிவர்சல் எடுக்க முடியாதுங்க. ஜிபே பண்ணீங்களா, அதே கம்பெனி ஆப்ல பண்ணீங்களா எடுத்துக்கலாம். சரியா, நீங்க அதுக்கு மேல பொறுத்து நீங்க அதை செக் பண்ணி பண்ணீங்க. ஓகேங்களா, நபர்களே வந்து ஒவ்வொரு டீடைல்ஸும் ஒவ்வொரு ஆஃபர்ல தான் போயிட்டு இருக்குது. இது வந்து பார்த்தோன்னா நம்ம இதுதான் வந்து ஃபேவரட்னு சொல்ல வரல. சரிங்களா, இது வந்து ஒவ்வொரு டீடைல்ஸ்லையும் ஒவ்வொரு அமௌண்ட்டு ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சேனலுக்கு தகுந்த மாதிரி ஈஸி கொடுத்துருப்பாங்க. ரீசார்ஜும் ஒவ்வொரு சேனலுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரிங்களா, அதனால அதை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேண்டிய சேனல் தகுந்த மாதிரி நீங்கள் விசி நம்பர் போட்டு செக் பண்ணுங்க, ஐடி நம்பர் போட்டு செக் பண்ணிட்டு டீலர் கிட்ட முடிஞ்ச வரையும் ஈஸி பண்ண பாருங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச வரையும் ஜிபே பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ஜிபே வந்து நிறைய டைம் வந்து மிஸ் ஆகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை ரிட்டர்ன் எடுக்கிறது 100% கொஞ்சம் தவறுதலானது, அதை எடுக்கிறது கஷ்டமானது. இதுல வந்து ஏர்டெல்ல ஒரு சில இடத்துல மாத்தலாங்க, அதுலயும் கொஞ்சம் கஷ்டமானது. மற்ற டீடைல்ஸ் கொஞ்சம் எடுக்கிறது கஷ்டம், நீங்க பாத்துங்க. ஏன்னா எல்லா டீடைல்ஸ் வந்து மல்டியில பண்ண எடுக்க மாட்டாங்க. அதுவே கம்பெனி அவங்களுடைய ஏர்டெல் ஏர்டெல் ஈஸியில எடுத்து கொடுப்பாங்க, சன்லைட் சன்லைட் ஈஸியில அவங்களுடைய ஈஸியில பண்ண எடுத்து கொடுப்பாங்க, வீடியோக்கான அவங்களுடைய வீடியோக்கான ஆப்ல பண்ண மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க, டிஸ்ட்ரிபியூனா டிஸ்ட்ரிபியூடைய ஆப் ஈஸியில பண்ண மட்டும் தான் எடுத்து கொடுப்பாங்க. டாடா ஸ்கையும் அதே மாதிரி தான். டாடா ஸ்கையோடைய ஆப்பில் போய் பண்ணீங்களா மட்டும்தான் அந்த ஆஃபரும் உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேக்கேஜும் லாக் ஆகும். இது எல்லா கம்பெனிலும் இருக்கிற ஒரு நடைமுறை தான். நீங்கள் ஜிபேல பண்ணுற பட்சத்தில் எந்த கம்பெனிலுமே உங்களுக்கு வேற தேர்ட் பார்ட்டி ஆப்ல இருந்து பண்ணீங்கன்னா அந்த பேக்கேஜ் லாக் ஆகாதுங்க. அதை பார்த்துங்க. ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க நாங்கள் வந்து 1 இயர் போட்டோம், எங்களுக்கு வந்து ஒரு 10 மாதம் தான் வந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது 10 மாதம் ஏன் வருதுன்றதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசன். ஏன்னா கம்பெனி ஆப்ல இருந்து பண்ணீங்களா அது உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் கொடுப்பாங்க. அது நீங்கள் கால் பண்ணி சொன்னீங்களா பேக்கேஜை லாக் பண்ணி கொடுத்துருவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேருந்து. அது நீங்களா பண்ணுற பட்சத்தில் சில நேரத்தில் லாக் ஆகலாம், பல நேரத்தில் லாக் ஆகாதுங்க. அதை பார்த்து நீங்கள் ஈஸி பண்ணிக்க. சரிங்களா, ஏதாவது டீட்டெயிலாக எங்களுக்கு கால் பண்ணுங்கள், உங்களுக்கு பதில் கொடுக்க காத்திருக்கோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.